பின்வருவனவற்றுள் எந்த உறுப்பு பித்த நீரை சுரக்கிறது? அதாவது பைல் ஜூஸை எந்த உறுப்பு சுரக்குதுன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல்லீரல். இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பித்த நீர் அப்படிங்கிறது கல்லீரலால சுரக்கப்படுற ஒரு மஞ்சள் நிற திரவங்க. இது பித்தப்பையில சேமிக்கப்படுது. இது உணவு செரிமானத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செரிமானத்திற்கு பிறகு புரதம் பின்வருமாறு மாற்றப்படுகிறது. ஆஃப்டர் டைஜஷன் புரோட்டீன் இஸ் கன்வெர்டட் இன்டு வாட்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அமினோ அமிலங்கள், அமினோ ஆசிட்ஸுங்க. இது கொஞ்சம் டீட்டெயிலா நாம இப்ப என்னன்னு பார்க்கலாம். வயிற்றுல புரதங்களை அமினோ அமிலங்களாக உடைக்கிற புரோட்டீஸ் என்சைம்கள் மற்றும் பெப்சின் என்சைம்கள் உதவியுடன் தான் புரத செரிமானம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அமினோ அமிலங்கள் அப்படிங்கிறது உணவு உடைவதற்கு ரொம்பவே காரணமா இருக்குங்க. இதுதான் வாழ்க்கையோட கட்டுமான தொகுதிகள்னு அழைக்கப்படுது. புரதங்களோட செரிமானத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா 20 அமினோ அமிலங்கள் நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செரிமானத்தின் முடிவில் வெளியிடப்படும் ஆற்றல் டேஷ் வடிவத்தில் உள்ளது. The energy released at the end of digestion is in the form of dash. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரசாயன ஆற்றல், அதாவது கெமிக்கல் எனர்ஜிங்க. சிக்கலான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சக்கூடிய எளிய வடிவங்களாக மாற்றும் இந்த செயல்முறை தான் செரிமானம்னு அழைக்கப்படுதுங்க. செரிமானத்தின் விளைவாக நமக்கு ஆற்றல் கிடைக்குதுங்க. அது பாத்தீங்கன்னா ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ரசாயன ஆற்றல் வடிவில் நமக்கு சேகரிக்கப்படுதுங்க. இது வரைக்கும் நான் சொன்ன தகவல் ரொம்பவே பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இப்பதான் நீங்க நம்ம அருண் அகாடமி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா விசிட் பண்றீங்க அப்படின்னா அருண் அகாடமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.